ஓசூர் அருகே ஆஞ்சநேயர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் எருதுவிடும் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சாணமாவு பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 35வது ஆண்டாக எருதுவிடும் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, பாகலூர், அஞ்சட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகளும் பங்கேற்க உள்ளன. போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கும் காளையர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாட்டுப் பொங்கலுக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற எருதெல்லாம் இங்கே நாளைக்கு கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலேருந்து வருது, ஆந்திராவிலேருந்து வருது. இது பார்டரில் இருக்கிறதுனால இங்கே எல்லா மாடும் நாளைக்கு கலந்து கொள்ளுது. நாளைக்கு இது மாடு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க மாடு விடுறது. அதுக்கு இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இதை நாளைக்கு வர்ற ஆளுங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் மாடு உரிமையாக மாடு ஓனர்ஸுக்கு மற்றும் மாட்டுக்கு இங்கே இருக்கிற மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சேஃப்டி எல்லா சேஃப்டி இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வர்றவங்களுக்கு உணவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். உணவு வாட்டர் தண்ணி, அது இல்லாமல் மோர், அவங்களுக்கு எதனா எச்சு கம்மியான ஆம்புலன்ஸு எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட மாடு நாளைக்கு கலந்துக்கும் சார் இங்கே. ஏன்னா இந்த ஏரியாவில் சாணமாவன்னா அதுக்கு ஒரு மாடு பொங்கலுக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால் எல்லோரும் இங்கே கலந்துக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இந்த ரெடி பண்ணியிருக்கிறது அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். மாடு விடுறதுக்கோ இல்லை மாடு பிடிக்கிறவங்களுக்கோ இல்லை மற்ற பார்வை பார்க்குறவங்களுக்கோ எல்லாருக்கும் இங்கே அரேஞ்ச்மெண்ட் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லாருமே இங்கே நாளைக்கு கலந்துக்குறாங்க.